ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் எல்லாருமே வானதியோட மெடிக்கல் ஷாப் ஓப்பனிங்காக எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சோழன் வர்றாரு. சோழன், இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம், நீங்கள் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கீங்க. நிலா, வெளியே கார் தான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் ரெடியாக தான் இருக்கேன். இந்த ஷர்ட்லேயே வரப்போகிறீங்க? ஏன் இந்த ஷர்ட்டுக்கு என்ன குறைச்சல்? கடை ஓப்பனிங்க்கு தானே போக போகிறோம், அது நம்ம வானதியோட கடை தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த கடையாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க நம்மளை மதித்து கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் நீட்டாக போனால் தானே எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போய் முதல்ல ஷர்ட்டை மாற்றிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, நான் போய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு உள்ளே போயிட்டு ஷர்ட்டை மாற்ற போகிறேங்க. எங்கப்பா இவன் சொல்கிறதே கேட்குறதில்ல, நீ சொன்னால் மட்டும்தான்ப்பா அவன் கேட்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டே பல்லவா, நீ ரெடி ஆகிட்டேடா? நீ இந்த ஷர்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் வந்துடுறாரு. வந்த உடனே நிலா, இப்போ எப்படி இருக்க ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அண்ணன், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு நானே நிலாவும் ஹனிமூனுக்கு கிளம்பி போகிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது என்னடா சொல்லிக்கிட்டு, தாராளமாக போயிட்டு வாங்க, போய் எவ்வளோ நாளையும் சந்தோஷமாக இருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பேசாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாமா? நிலா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதை நம்ம ஹனிமூனுக்காக போகிறோம், எல்லாரும் போகலாமான்னு கேட்குற. சோழன், எல்லாருமே ஜாலியாக காரில் தானே போக போகிறோம், அதனால் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு பேசிட்டு பாட்டு பாடிட்டு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? என்ன சோழன், நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம சோழன் இருந்துட்டு, நிலா இங்கே பாரு நிலா, வேறு எதுக்கானா கூட எல்லாரும் சேர்ந்து போகலாம், நம்ம போகிறது ஹனிமூனுக்காக போகிறோம், இப்போ போய் நம்ம எப்படி நிலா சேர்ந்து போக முடியும்? என்ன நிலா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம் அண்ணன், நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, டே பல்லவா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அண்ணி, எனக்கெல்லாம் டபுள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு செம்ம கடுப்பாகுது. அதுக்கு அடுத்ததா இப்போ ஃபங்க்ஷனுக்காக போக போகிறோம், முதல்ல ஃபங்க்ஷனுக்கு போகலாம், மூடை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம், நடுரா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இருங்க, நான் போய் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு பேக் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம சோழன் இருந்துட்டு, ஆனால் நிலா பாருண்ணே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, அவள் கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ பிளான் போட்டு வச்சுருந்தா, ஆனால் கடைசியில் மொத்த பேரும் சேர்ந்து போகலான்னுல அவள் சொல்லிட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீங்களாம் வராதிங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் கூட தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், தாராளமாக போயிட்டு வாடா. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போகிறேன், ஹனிமூனுக்கு தானே போயிட்டு வாங்கலாம்டா. நிலா தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு, நிலா சொல்கிற ஏற்ற மாதிரிலாம் நீ ஒன்றும் நடக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலா வராங்க. நிலா வந்தோடனே என்னாச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம வானதியும் பாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்க்கு வந்துடுறாங்க. வானதி அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டி, அங்கே பார்த்தியா பலூனெல்லாம் எதுவுமே இதாகாமல் அப்படியே இருக்கு, ஏடி நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சே என்ன? அப்படி ஒன்றும் நினைக்கல, நைட்டே பலூனெல்லாம் ஊதி வச்சிட்டோம், காலையில் அது காத்தது இறங்கியிருக்குமான்னு நான் நினச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக, ஐயோ நான் வேறு அப்படியே உள்ளே போயிட்டேனே, உள்ளே போனதாண்டி எல்லா வேலையும் பார்க்க முடியும், இங்கேருந்தே நம்ம எப்படி எல்லா வேலையும் பார்க்க முடியும், அப்புறமா ரிப்பனெல்லாம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ டீ ஸ்நாக்ஸ் இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ண? பின்னாடி வந்தவங்களுக்கு கொடுக்க தேவையில்லையா? ஒரு 30 டீ சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அத்தனை பேர் இங்கே வருவாங்களா? உங்கள் வீட்டாளுங்க வருவாங்கள்ல, எங்கள் வீட்டாளுங்களும் வந்தாலே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், என்ன உங்கள் அப்பா அம்மா காணோம்? 10 மணிக்கு நான் உங்களுக்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் வானதி இப்போ இருந்தே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. 10 மணின்னு சொன்னால் அவங்க என்ன ரிலேட்டிவா? லேட்டாக வர்றதுக்கு அவங்கள தானே இந்த கடை, அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வரலாமில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேரன், சோழன், நிலா, பல்லவன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இவங்கெல்லாம் வராங்கன்னு
நீ சொல்லவே இல்ல. சொன்னா மட்டும் என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறதில்ல. அதனால தான் உன்கிட்ட நான் சொல்லல. எப்படி இருக்கு நம்ம சர்ப்ரைஸு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா கடை ரொம்ப நல்லா இருக்கு. மெயின்லயே பார்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எல்லாத்துக்கும் பாண்டி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய ரொம்பவே உயர்த்தி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, "இதெல்லாம் நீயாம்மா பேசுற?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "பாரு பாண்டி எப்படியெல்லாம் பேசுறாருன்னு. அவன் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கான். இது கூட உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வானதியோட அப்பா, அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "பாருய்யா கடை இப்படி இருக்குல்ல" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "என்ன பொண்ணோட கடை திறப்பு விழாவுக்கு இப்போ தான் வரணுமா மாணிக்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீங்கள் எங்களோட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு காமெடிக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாரி இந்த பக்கம் நம்ம சேரனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு டீ, காஃபி இந்த மாரி எல்லாத்தையும் தந்துட்டுருக்காங்க. பாண்டிகிட்ட நம்ம வானதியோட அண்ணன் இருந்துட்டு பயங்கரமா கேலி பண்ணிட்டு இருக்காங்க. "எனக்கு காஃபி வேணும், தண்ணி வேணும், மிக்சர் வேணும், பிஸ்கெட் வேணும்னு" சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற சோழன் இருந்துட்டு, "என்னடா உன் மச்சான் ரொம்ப ஓவரா போறான் போல இருக்கு." "ஆமாண்டா, என்ன பண்ணுறது? நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒரு சொல்றான் பைத்தியக்கார பையன்." அப்படின்ற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, "சரி வானதி, இதான் எங்களுடைய கிஃப்ட்டு. எனக்கு ஒரு பர்ஃப்யூம் மட்டும் குடு." அப்படின்ற மாரி சொல்லி குடுத்து அனுப்புறாங்க. முதல் போனியே நீங்க தான் அங்கிள் பண்ணணும் அப்படின்ற மாரி சொன்னதுனால, வெளியே போயிட்டு வந்தா எனக்கு இந்த மாரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நடேசன் இருந்துட்டு அதுக்கான மருந்த வந்து வாங்கிக்கிறாங்க. ஆ நம்ப சேரன் இருந்துட்டு ரூ. 500 கொடுத்ததுனால, நம்ப நிலாவும் இருந்துட்டு பர்ஃப்யூம் வந்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, "சரி ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. "சரி நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் சோழன் வந்து சொல்லிடுறாங்க. நம்ம சேரன் இருந்துட்டு, "நானும் வேலைக்கு கிளம்புறேன்." "என்னண்ணே எல்லாரும் வந்தோன்னே கிளம்புறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இப்போ கிளம்புனா தானேப்பா நேரத்துக்கு வேலையை முடிக்க முடியும்." அப்படின்ற மாரி சொன்னதுனால சோழன் இருந்துட்டு, "நானே உங்கள கொண்டு போய் விட்டுர்றேண்ணே, வாங்க போகலான்னு" சொல்லிட்டு நம்ம சோழனையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம சோழன் இருந்துட்டு, "அண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணுண்ணே. நிலா இப்போ வந்து எல்லாரும் ஒட்டுக்கா போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ தயவு செஞ்சு இல்லைப்பா நிலா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க" அப்படின்ற மாரி சொல்லும். "இல்லைண்ணே நீங்கள் எல்லாரும் வந்து தான் ஆகணும்னு" சொல்லி நிலா கம்பல் பண்ணா, "தயவு செஞ்சு வராதீங்கண்ணே" அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. "டேய் இதெல்லாம் நீ சொல்லுமாடா, நான் புரிஞ்சுக்க மாட்டேனா?" "இல்லைண்ணே, பல்லவனை கூட நம்பிடலாம், ஆனால் உங்களெல்லாம் நம்பவே முடியாது. அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொன்னாவே போதும். சரிப்பா நீ இந்த மாதிரிலாம் வருத்தப்படாத, நாங்களும் வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தானே முதல் ஆளாக வந்து நிற்ப. அண்ணே போதும் நிப்பாட்டுறீங்களா? நீங்களே 2 தடவை கல்யாணம் பண்ணிட்டீங்க. 2 தடவை இப்போ ஹனிமூன் போக போகிறீங்க. ஆனால் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அண்ணாலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணணும்" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "சரி சரி யாரும் பெருசாலாம் பேச வேண்டாம்" அப்படின்ற மாதிரியே சொல்லி அப்படியே பேச்சை மாற்றி விட்டுடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.